1 2 3 4. பெருசு, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த லெட்டரை என்கிட்ட கொடு. அதை விட்டுட்டு தேவையில்லாம அதை கொடு இதை கொடுன்னு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. யார்கிட்ட வந்து என்ன பேச்சுடா பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியுமா? சொக்கலிங்கம். எனக்கு 55 வயசு ஆகுதுடா. 35 வருஷம் சர்வீஸு. ஒரு தடவை கூட யார்ட்டையும் தலையை சொரிஞ்சு நின்று காசு வாங்கினது கிடையாதுடா. எவ்வளோ திமிரு இருந்தா காசு கொடுத்து என்னை விலைக்கு வாங்க பார்ப்பீங்க. இத்தனை வருஷம் சர்வீஸில் என் சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் ஒரு பைசா கை நீட்டு வாங்கினது கிடையாது. நேர்மை நான் பார்க்குற வேலைக்கு கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குதுடா. யாருக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்குறீங்க? மரியாதையா வந்த வேலையை பார்த்து போயிருங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி வேலையை பார்ப்பீங்க? என்ன காசு கொடுத்து விலைக்கு வாங்கி உங்க காரியத்தை சாதிக்கலான்னு பார்க்குறீங்களா? அது கனவுலையும் நடக்காது. மறுபடியும் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். கவர்மெண்ட் வேலையை பார்க்குறவனுக்கு தடையா இருக்கிறவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தொலைச்சிருவேன். என்னயா ரொம்ப ஓவரா பேசுனுங்கிற? அப்படியே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு மொத்த உருவத்துக்கு அப்படியே சொந்தக்கார மாதிரி ஓவரா சீன் போட்டுனுங்கிற. என்ன சத்தமா இருக்கு? யார் மேலே கழிச்சிட்டியா நீ? யாரு பாதே? அதுல இருந்த ஒருத்தன், அவன் பேர் தான் ஆதின்னு சொல்லி என்கிட்ட லெட்டர் கேட்டா சார். வீட்டுக்குள்ள இருந்து கேட்காம வெளியே வந்து நின்று கேட்கறானுங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சார். அதனால ஐடி கார்டு கேட்டேன். உடனே பணத்தை எடுத்து கொடுத்து லெட்டர் கொடுத்துட்டு போக சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்தான் சார். நான் அவங்கள பிடிச்சி 2 வெளுத்து விட்டேன் சார். அவனுக்கு அந்த லெட்டரை வாங்கிறதுக்கு இருக்கிற நோக்கத்தை பார்த்தா இதுக்கு ஏதோ பெருசா டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பாத்துங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவனுங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் நீங்கள் லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்த உங்களோட நேர்மையை நான் பாராட்டியே ஆகணும் சார். அது என் கடமை சார். வரேன் சார். வாங்க சார். எனக்கு வந்த லெட்டரை யாரோ முன்னாடியே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ போஸ்ட்மேன் சொல்லிட்டு போகிறத வச்சு பார்த்தா வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே போகிற மாதிரி இருக்கு. ஆதி, உங்களை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே, அதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி நடக்கிற மர்மம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க தோணலையா? உங்களை கொல்ல பார்த்தது யாரு? பாரதி மேலே திருட்டு பழி சுமத்தி அவங்கள வெளியனுப்ப பார்த்தது யாருங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கு. கரெக்டு தானே? எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க லைஃப்ல இருந்து சில பக்கங்கள் காணாம போயிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆதிக்கு ஆர்வம் இருக்குன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். அதுக்கான பதில் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வரப்போற லெட்டர்ல ஒரு பென்டிரைவ் இருக்கும். உங்க கேள்விக்கான எல்லா பதிலையும் அந்த பென்டிரைவ் தான் கொடுக்க போகுது. அது வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆதி, பாரதி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் தான் உண்மையை சொல்கிறேன்னு எனக்கு இந்த லெட்டர் மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அந்த யாரோ ஒருத்தன் எல்லா உண்மையும் தெரிஞ்சவனாக தான் இருக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் வரப்போகிற வீடியோவில் எனக்குள்ள விட தெரியாமல் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.
எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. என்னமோ செய்யுங்க. அந்த வீடியோல மறுபடியும் சாயங்காலம் 5 o'clock ஒரு லெட்டர் வரும்னு போட்டிருக்கு. அந்த லெட்டர் மட்டும் ஆதியோட கைக்கு கிடைக்கவே கூடாது. எவனோ நம்ம எல்லார பத்தியும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது அப்புறம் நம்ம கதையெல்லாம் கந்தல் ஆயிடும். ரோடா போய் பிச்சைதான் எடுக்கணும். நீங்க சொன்ன விஷயம்லாம் எனக்கு புரியாம இல்ல மேடம். இப்படி பதற அளவுக்கு அப்படி என்னதான் அவன் அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கான்? இப்போ ரொம்ப முக்கியமா அது. இல்ல மேடம், எல்லா விஷயத்துலயும் உங்க கூடவே இருக்கேன். நீங்க செய்ய சொல்றதெல்லாம் நாய் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் தெரிஞ்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலர்ட்டா இருக்கலாம்ல. பணத்தை எடுத்துட்டு பாரதி மேல பழைய போட்டது, குழந்தைய கடத்தினது, அன்னைக்கு ஆதியை கொலை பண்ண பார்த்தேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட அது மட்டும் இல்லாம ஆதி மறந்து போன அவன் வாழ்க்கைய பத்தியும் தெரியும்னு அந்த வீடியோல சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அங்க பாரு, லெட்டர்ல எடுக்கறாங்க. வா வா வா, சீக்கிரம் வா. என்னன்னு ஏப்பா, பாப்போம். யார்ப்பா நீங்களா? என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், எங்க லெட்டர் போறீங்க? தேடுறீங்களா? போலீஸ்க்கு பாக்ஸ் எதுக்கு உடைச்சீங்க? வண்டி ஏற போடா. அக்கா, நீ போலீஸ்க்கு கொடுங்க. ஓடுறேன் பாருங்க. புடிங்க. விடாதீங்க. புடிங்க. புடிங்க. போ நிறுத்துங்க போ. போகாதீங்க, நில்லுங்க. அது சரி, அதுக்குள்ள போஸ்ட் பாக்ஸ உடைச்சு லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறியா? உன்னை விட மாட்டேன். அண்ணா, அந்த பைக்கை சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. ஏறுமா. என்னங்கடா